சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். இதுவரை கூட்டணி குறித்து அறிவிக்காத OPS முதல்வரை சந்தித்துள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 5 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி கொடுத்ததற்காக முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக OPS தெரிவித்துள்ளார். திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொன்னேன். தற்போது தமிழகத்திற்கே வழி பிறந்துள்ளதாக OPS தெரிவித்தார். திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வாதத்துடன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என சட்டப்பேரவையில் OPS ஆதரவு MLA-வான ஐயப்பன் பேசியுள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்பனின் கருத்தை திமுக உறுப்பினர்கள் மேஜையை தட்டி வரவேற்ற நிலையில் OPS கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்தார். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக இடைக்கால பட்ஜெட் மீதான இறுதி நாள் விவாதத்தில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் நிதிநிலை அறிக்கை சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த 2 மாதங்களில் பணியை இன்னும் வேகமாக தொடர்வோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆளுநருக்கும் தனக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். குறைகளை சொல்லக்கூடியவர்கள் முன்னேற்றத்திற்கு சிறகுகள் கொடுக்கக்கூடியவர்கள் என்றும் அவர் பேசியுள்ளார். தமிழக இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர். அலுவல் நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் அதிமுக புறக்கணித்த நிலையில் பாமகவும் புறக்கணித்தது. மகளிர் உரிமை தொகையை யாராவது நிறுத்த முற்பட்டால் தமிழகம் கொந்தளிக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பதிலுரையாற்றிய அவர் மெட்ரோ ரயில் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி தராமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். 5 ஆண்டு கால ஆட்சியில் மன நிறைவான திட்டங்களை கொடுத்துள்ளதால் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் கிராம் 114,420 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் டெக் நிறுவன தலைவர்கள் சந்திப்பு. உலகளாவிய பணிச்சூழலை AI எவ்வாறு மாற்றி அமைக்கிறது என்பது குறித்த தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். டெல்லியில் AI உச்சி மாநாடு நடைபெறும் பகுதியில் அரை நிர்வாணத்துடன் இளைஞர் காங்கிரஸார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்ததாக குற்றம் சாட்டி பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர்.
டெல்லி ஏஐ மாநாட்டில் போராட்டம் நடத்திய காங்கிரசாரின் நடவடிக்கை வெட்கக்கேடானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காங்கிரசாரின் நடவடிக்கை இந்தியாவின் பெயரை களங்கப்படுத்தும் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக ஹிந்தி மொழி பேசுவதும் படிப்பதும் தவிர்க்கப்படுவதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடிய போது இவ்வாறு தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. பொது தொகுதியில் போட்டியிட 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனி தொகுதியில் போட்டியிட 15,000 ரூபாயும் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட விருப்பம் தெரிவித்து சென்னை மேற்கு திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு விருப்ப மனு கொடுத்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடவும் விருப்ப மனு அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஏற்பாட்டில் மதுரையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை ஒன்று கூடுகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடங்கியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அமைச்சர் KN நேரு நிர்வகிக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக புகார். KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவுக்கு எதிரான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். மாம்பழம் சின்னம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் ராமதாஸ் தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லையா என ராமதாஸ் தரப்புக்கு கேள்வி எழுப்பியது. இதற்கு தன்னுடைய சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் பதிலளித்துள்ளார். மார்ச் 1ஆம் தேதி ஒவ்வொரு தொகுதியிலும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என தவிக மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கரூர் சம்பவத்தில் CBI விசாரணை மூலம் தவிகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். அழுத்தத்திற்கு அடங்க மாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரோடு, கோவை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. திருச்சியில் நாளை நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். சென்னையில் எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளால் மின்சார ரயில் சேவைகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சியில் கொசு பாதிப்பை தடுக்க 3 வட்டார பூச்சியியல் வல்லுநர்களை நியமிக்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். அதேபோல் கடற்கரை சவாரி குதிரைகளுக்கு உரிமம் பெற வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சக மாணவர்கள் கேலி செய்ததால் அரசு பள்ளியின் முதல் மாடியிலிருந்து குதித்த மாணவி படுகாயம். வகுப்பறையில் காணாமல் போன செல்போனை மாணவி எடுத்ததாக சக மாணவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் விபரீதம்.
இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட 22 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தங்கச்சி மடம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மீனவ சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் SIR முரண்பாடுகள் சார்ந்த கோரிக்கை ஆட்சேபனை மனுக்களை பரிசீலிக்க உத்தரவு. இதற்காக நீதிசார் அலுவலர்களை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டையே உலுக்கிய உத்தரப்பிரதேச உன்னாவ் காவல் மரண வழக்கு. பாஜக முன்னாள் MLAவின் சகோதரர் ஜெயதீப் சிங் செங்கர் நாளைக்குள் சரணடைய டெல்லி உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. நடிகை காஜோலின் பெயர், புகைப்படம், குரல் ஆகியவற்றை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்த தடை. நடிகை கஜோல் தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்பன் உதயநிதி தயாரிப்பில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் ப்ரோமோ வீடியோ நாளை நண்பகல் 12:07 மணிக்கு வெளியாகிறது. 45 ஆண்டுகள் கழித்து இருவரும் இணைந்து நடிப்பதால் படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. தோனி CSK அணியில் இணைந்து 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. அணி நிர்வாகத்தின் சிறப்பு போஸ்டரை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகம். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்ஸிக் படத்தின் டீசர் வெளியானது. மார்ச் 19ஆம் தேதி படம் வெளியிடப்படும் நிலையில் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் சுற்று போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இலங்கையின் பல்லகெல்லேவில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா, ஓமன் அணிகள் மோதுகின்றன.